1974ல் ரே க்ரோக்னு ஒருத்தவர், அதாவது மெக்டோனல்ல ஃபேமஸ் ஆக்குனவர், டெக்ஸஸ்ல ஒரு கிளாஸ்க்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. ஸோ அவரோட லெக்சர் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க, வாங்க தண்ணி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரே வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு, நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது கூட தெரியாதா, நீங்க ஹேம்பர்கர் பிசினஸ்ல இருக்கீங்க, ஏன்னா நீங்க மெக்டோனல்ல ஃபேமஸா இருக்கீங்களா, அதனால நீங்க ஹேம்பர்கர் பிசினஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாமே சொன்னாங்க. ரே என்ன சொன்னாருன்னா, நான் நினைச்சேன் அப்பவே நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஹேம்பர்கர் பிசினஸ்ல இல்ல, நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவரோட மெக்டோனல் பிரான்ச்சைஸ் எல்லாமே பர்கர் தான் விக்குது, ஆனா அதை விட வேல்யூபிளான விஷயம் அந்த மெக்டோனல் இருக்கிற லேண்ட்ஸ். அவரோட மெக்டோனலோட லேண்ட்ஸை கிரேட்டான லொக்கேஷன்ல செட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த மெக்டோனல்ல சுத்தி தான் மற்ற வீடுங்களோ சரி, மற்ற ஷாப்பிங் மால்ஸோ சரி, எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி அவரோட மெக்டோனல்ஸோட லொக்கேஷனை அதுவும் பெரிய லேண்டா பார்த்து வாங்கி வச்சுப்பாரு. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய வேல்யூன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ராபர்ட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ரே க்ரோக்கை பார்த்து அட்மையர் ஆகி தான் அவரு பிரான்ச்சைஸா கார் வாஷ் வந்திருக்காரு. ஸோ கிரேட் லொக்கேஷன்ஸ்ல நிறைய கார் வாஷ் வந்திருக்காரு. அந்த கார் வாஷ் வச்சு அந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக இல்ல, அந்த லேண்டை ஓன் பண்றதுக்காக. ஸோ ஃபியூச்சர்ல அந்த லேண்டோட வேலை ரொம்ப பெருசா இருக்கும், ஏன்னா அதை சுத்தி தான் மற்ற எல்லா விஷயமும் இருக்கும். ரொம்ப பேரு மற்றவங்களுக்காகவே வேலை செய்வாங்க, அதாவது அவங்களோட பாஸ்க்காக வேலை செய்வாங்க, கவர்மெண்ட்காக வேலை செய்வாங்க, இல்ல பேங்க்காக வேலை செய்வாங்க. எல்லாருமே அவங்களோட எம்ப்ளாயருக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா டாக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமா பே பண்ணுவாங்க, இல்லைன்னா மந்த்லி அவங்களோட பில்ஸ் பே பண்றதுக்கு, அதாவது அவங்களோட வீட்டு காசு கட்டுறதுக்கு, அவங்களோட காரோட காசு கட்டுறதுக்கு, இதுல அவங்களோட காசு செலவு பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால அவங்களால எதுவுமே சேர்த்து வச்சிருக்க முடியாது. அதனால தான் ராபர்ட்டோட ரிச் டேட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா, அதாவது அவரு நம்ம செய்யற ஜாப்பை குயிட் பண்ண சொல்ல, நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ண சொல்றாரு. சேலரியை மட்டுமே நம்பிட்டு இல்லாம நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ண சொல்றாரு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆசெட் காலமை ஃபில் பண்றது மூலியமா இது நீங்க பண்ணலாம். அதாவது சில விஷயம் உங்களுக்கு இன்கம் கொடுக்கும், சேலரியை கொடுக்காம, அந்த விஷயங்களை வச்சுதான் ஆசெட் காலமை நீங்க ஃபில் பண்ண முடியும். ரொம்ப பேரு அவங்களோட வேலையையும் பிசினஸையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு, ஐம் எ பேங்கர் அப்படின்னு சொன்னா அவங்க பிசினஸ் பண்ணல, அவங்க ஒரு பேங்க்கு கீழே வேலை செய்யறாங்க, அவங்க ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். பேங்கர் அப்படின்றது அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ், பிசினஸ் கிடையாது. ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் நம்மளுக்கு எப்படி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகணும்னு கற்றுக் கொடுப்பாங்க, அதாவது எப்படி ஒரு குக் ஆகணும், லாயர்ஸ் ஆகணும், மெக்கானிக் ஆகணும். ஆனால் இந்த விஷயம் நம்மளுக்கு வெல்த்தை பில்ட் பண்ண சொல்லி கொடுக்காது. மக்கள் கஷ்டப்பட்டு அவங்களோட ப்ரொஃபஷன்ஸை பில்ட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள பில்ட் பண்ண மறந்துடுறாங்க. அதனால தான் கடைசியாக அவங்க புவரான ஒரு நிலைமைக்கு வராங்க. இவன் தான் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தாலும் கடைசியாக அவங்ககிட்ட காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி உங்களோட அசெட்ஸோட காலமை ஃபில் பண்ணணும். அதாவது ரிச் பீப்புள் வந்து இதுதான் பண்ணுவாங்க, அவங்களோட அசெட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. மற்றவங்க எப்படி இன்னும் அதிகமான இன்கம் வர வைக்கணும், வேலை இடத்துல எப்படி ரெய்ஸ் கேட்கலாம், எப்படி ப்ரொமோஷன் கேட்கலாம், எப்படி ஓவர் டைம் கேட்கலாம், இல்லைன்னா இன்னொரு வேலைன்னு பார்த்து கூட அவங்களோட இன்கம்மை எப்படி கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க வர்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வச்சு அசெட்ஸை இப்பவே வாங்கினாங்கன்னா அந்த அசெட்ஸ் அவங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கும், அவங்கள பணக்காரங்களா இருக்காது, ஆனா ஃபைனான்ஷியல் ரிஸ்க்ல இருந்து அவங்கள காப்பாற்றும் ஒரு பேக்கப் பிளானா இருக்கும். ஒருவேளை அவங்களோட வேலையை லூஸ் பண்ணிட்டாலோ அவங்களால காசு கட்ட முடியாது, வீட்டு காசு கட்ட முடியாது. ஸோ இவ்வளோ நம்ம அசெட்ஸ்ன்னு பேசிட்டு இருந்தோம்ல, இந்த அசெட்ஸ் தான் அவங்கள இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாற்றும். நீங்க நெட்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்க என்னதான் உங்களோட ஃபேன்சியான பர்சனல் ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணாலும், லைக் நீங்க ஒரு ரொம்ப நல்ல காடி வச்சிருக்கீங்க, இல்ல ஃபேன்சியான துணி போட்டிருக்கீங்க, இல்ல ஃபேன்சியான எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட நெட்வொர்த்தோட நம்பரை பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன் தெரியுமா? நீங்க நார்மல் ஜாப்ல இருந்து இதை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட எல்லா காசையுமே நீங்க லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஃபேன்சியான விஷயத்துல. ஸோ அப்படி லூஸ் பண்றதுனால உங்களோட நெட்வொர்த் ஹைன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, உங்களோட நெட்வொர்த் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க என்னதான் அசெட்ஸை வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் காலத்திலேயே நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அது சரியான முடிவு கிடையாது. ஏன்னா அது என்னதான் அசெட்ஸா இருந்தாலுமே
அது இப்பதான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு அளவுக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குற வேல்யூஸ் ரொம்ப அதிகமா பார்ப்பீங்க. நீங்க வேல்யூ விட்டு நிக்க வேணாம், ஆனா ரியல் அசெட்ஸை வாங்கி வைங்க. அதாவது வேல்யூ லூஸ் பண்ணாத விஷயத்த வாங்கி வைங்க. நீங்க புது கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதை ஓட்டுன வேகத்துக்கே அதோட வேல்யூ 25% குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அது அசெட் மாதிரி தெரியலாம், ஆனால் ஆக்சுவலாக அது அசெட் கிடையாது. அது உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ண போகிறது கிடையாது. உங்களோட செலவுகளை குறைச்சிக்கோங்க, கடனை அவாய்ட் பண்ணிக்கோங்க, சாலிடான அசெட்ஸை பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் போன வீடியோவில் அசெட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதோட டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு லாங் டேர்ம் ஜாப்பில் மாட்டத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். லைபிலிட்டிக்கும் அசெட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பர்சனல் லோன் வாங்கி, கிரெடிட் கார்டு வாங்கி வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயங்களே அவங்கள ப்ரோக் ஆகிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வீடை வாங்கி அந்த வீடை ரெண்ட் கொடுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வருது பார்த்தீங்களா, அதுதான் இன்கம். அப்போதான் அந்த வீடு உங்களுக்கு அசெட்ஸாக வேலை செய்யும். நீங்கள் அந்த வீடு வாங்கி அந்த வீடை நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கூடாதுன்னு நம்ம சொல்ல கிடையாது, ஆனால் அது அசெட்ஸில் வராது, அவ்வளோதான். லைபிலிட்டிஸ். அந்த வீட்டுக்கு உங்கள் காசு போட்டு நீங்கள் ரெனோவேஷன் பண்ணுறதோ, அழகுப்படுத்துறதோ, ஏதோ பிரச்சனைனா சரிப்படுத்துறதோன்னு வருது பார்த்தீங்களா, உங்களோட பாக்கெட்லேருந்து காசு விளையாக்கிறீங்களா, அந்த நிமிஷம் அந்த வீடு உங்களுக்கு லைபிலிட்டிஸ் ஆகுது. எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸே பண்ணுறாங்க இந்த பேரண்ட்ஸோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எதுவுமே சேர்க்கல அப்படின்னு. அப்போதான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுவே அவங்கள வந்து சீக்கில் படுக்க வைக்குது. அந்த சீக்கு இன்னும் அதிகமான எக்ஸ்பென்சிஸை கொண்டு வருது. அந்த எக்ஸ்பென்சிஸ் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருது பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் லேட் பண்ணாதீங்க. முடிஞ்சா ரொம்ப சீக்கிரமாகவே அசெட்ஸை சேர்க்க பாருங்க. அசெட்ஸ்னால் என்னது, நீங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்காக நடக்கணும், அது அசெட்ஸ். ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களா, அது அசெட்ஸ். பாண்ட்ஸ் வாங்குறீங்களா, அது அசெட்ஸ். இல்லை ரியல் எஸ்டேட்டில் காசு போடுறீங்கன்னா அது அசெட்ஸ். ராயல்ட்டிஸ் கூட அசெட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு புக்கு எழுதி அந்த புக்கு ஒரு தடவையும் சேல் பண்ணுறப்ப உங்களுக்கு ராயல்ட்டி மணி போகிறோம். ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மியூசிக் வந்து ஒரு வாட்டியும் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ராயல்ட்டி போகிறோம். அதாவது ஒரு விஷயம் அதோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதிகமாக 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 அது நீங்கள் எப்போ விற்றாலுமே உங்களுக்கு பெரிய ஒரு பணம் வரும். அதுதான் சரியான அசெட்ஸ். ராபர்ட்டோட ரிச் டாட் ராபர்ட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ லவ் பண்ணுற அசெட்ஸை மட்டும் வாங்க, உனக்கு ரியல் எஸ்டேட் பிடிக்கலையா நீ அதில் எந்த அசெட்ஸும் வாங்காத அப்படின்னு சொல்லித்தரேன். ஆனால் ராபர்ட்க்கு வந்து இந்த லேண்ட், பில்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணார். லேண்ட்ஸ்லையும் பில்டிங்ஸ்லையும் சின்ன சின்ன கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் நம்மளோட ராபர்ட் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த சின்ன சின்ன கம்பெனி போடுற பொட்டென்ஷியல் க்ரோத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் எடுக்க ரிஸ்க்கு, இதெல்லாமே ராபர்ட்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா வளர்ந்து வர கம்பெனி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். காசுக்கு காசும் வந்துருச்சு, ஹெல்ப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் ஆயிடுச்சு. நம்ம ராபர்ட்டும் பெரிய பெரிய கம்பெனி வேலை செஞ்சிருக்காரு, மெரீன் கார்ப்ஸ் கூட வேலை செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி வேலை செய்யறப்ப அந்த வேலைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு கம்பெனி கீழே வேலை செய்யற ஆளு கிடையாது, அவர் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வேலை செஞ்சுக்கிட்டு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸ்டாக்ஸ் வாங்குறது, ட்ரேடிங் பண்றது, இதுல மட்டுமே கவனம் ரொம்ப செலுத்தினாரு. அதாவது அவங்க ரிச் டேட் சொன்ன மாதிரி மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம ரிச் ஆயிரும். ஆனா ஒரு பிசினஸை ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிசினஸ் சில வருஷத்திலே உழுந்துரும். அதுவே நீங்க அந்த பிசினஸ்ல ரொம்ப பேஷனட்டா இருந்தீங்க அப்படின்னா அப்பதான் அந்த பிசினஸ் ரொம்ப பெருசா வளரும். ஸோ அதனால தற்சமயத்துக்கு உங்களோட வேலையை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இருந்து உங்களோட அசெட்ஸ் காலமை ஃபில் பண்ணுங்க. ஒரு காசும் உங்களோட அசெட் காலம்ல போடுறீங்களா, அதெல்லாம் உங்களோட ஹையர் பண்ண ஒர்க்கர்ஸ் நினைச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கர்ஸ் 24 மணி நேரம் வேலை செய்வாங்க, எவ்ரிடே வேலை செய்வாங்க. இவந்தோ நீங்க இல்லைனாலும் உங்களோட தலைமுறைக்கும் அவங்க வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்யறதுனால உங்களோட வெல்த் பேக்ரவுண்ட்ல க்ரோ ஆகிட்டே இருக்கும். ரிச் பீப்புள் லக்ஸுரியான ஐட்டம்ஸை கடைசியாக தான் வாங்குவாங்களாம். நம்ம புவர் கைஸ் அண்ட் மிடில் கிளாஸ் இவங்க லக்ஸுரியை முதலே வாங்கிடுவாங்களாம். அதாவது பெரிய வீடு,
விலை கூட உள்ள க்ளோத்ஸு, விலை கூட உள்ள கார்ஸு இதெல்லாம் வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கும். உண்மையான ரிச் அப்படின்றது உங்களோட அசெட்ஸை முதல்ல பில்ட் பண்ணுறது தான். அந்த அசெட்ஸ்லேருந்து வர்ற இன்கம்மை வச்சு பெரிய பெரிய லக்ஸரியான ஐட்டம்ஸை அப்புறம் வாங்கிக்கலாம். ரோபோட்டோட ஒய்ஃப் பேர் கிம். அவங்க கஷ்டப்பட்டு முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, தங்கறதுக்கு இல்லை, ரெண்ட்டுக்கு வர்றதுக்கு. கஷ்டப்பட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டை 2000க்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மேர்ஸ்க்கு மாசம் ரெண்ட் ஃபீ அவங்களோட அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் ஃபீயாவே கட்டியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க ஒரு காசு கூட விளையாக்கல. அவங்களோட அசெட்ஸ்லேருந்து வந்த மணியை அவங்களோட லக்ஸரி லைஃப்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த காருக்கு பே பண்ணியிருக்கு. ஃபைனான்ஷியலாக ஸ்மார்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயத்த பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்கிற காசில் முதல்ல லக்ஸரியை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லக்ஸரி ஐட்டம்ஸே உங்களுக்கு கடனாக வரும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற காசில் முதல்ல அசெட்ஸை வாங்கினீங்க அப்படின்னா அந்த அசெட்ஸே உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கும் பணமாக. அதோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும், நம்புங்க என்ன. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறதும் ஸ்மார்ட் வேயாக இருக்கும், ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கவே இருக்காது. ஃபைனான்ஷியலாக செம்ம ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. லெசன் 4 உங்களை வந்து பார்க்குறேன். See you on next video. Bye.